ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த நடக்க போகுதுன்னா, விஜயா ஸ்ருதியும் மீனாவும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து பிடிக்காம பொறாமையில் அவங்களுக்குள்ள சண்டையை உண்டாக்க போறாங்க. ஆமாங்க, இதனால மீனாக்கு ஸ்ருதிக்கு இடையில பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எபிசோட்லேயே அதுக்கான ஹிண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, விஜயா கீழே விழுந்து அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்குல்ல, அந்த காயத்துக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு மீனா ரெடி பண்றாங்க. அப்ப கூட முத்து தடுப்பாரு. வேணாம் மீனா, இதுக்கும் உன திட்ட தான் செய்வாங்க, தேவையில்லாத வேலை, கொஞ்சம் அமைதியாருன்றாரு. ஆனா மீனா முத்து பேச்சை கேட்காம விஜயாவுக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க. விஜயாவும் முத்து சொன்ன மாதிரி மீனாவை நல்லா திட்ட தான் செய்யறாங்க. என்னை கீழே தள்ளி விட்டு காலை உடைச்சதே நீ தான், இப்போ ஒத்தடம் அது இது நல்லவ மாதிரி நாடா மாதிரியா, இங்கேருந்து கிளம்புன்னு திட்டி வெட்டி விடுறாங்க. மீனாவும் அவங்க ஒத்தடம் கொடுக்க எடுத்துட்டு வந்து எல்லா பொருளையும் அங்கேயே வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் விஜயா என்ன பண்றாங்க, கால் வலி தாங்க முடியாம அவங்களே அந்த பொருளெல்லாம் எடுத்து அவங்களுக்கே ஒத்தடம் கொடுத்துப்பாங்க. நல்லா எதமா இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அதுல சூடு ஆறி போயிடுது. திரும்ப சூடு பண்றதுக்காக விஜயா கிளம்பி போறாங்க. அப்ப மீனா சேர் மேல ஏறி நின்று மேல இருக்க கபோர்ட்ல எதையோ தேடிட்டு இருப்பாங்க. வேகமா கிச்சனுக்குள்ள வந்த விஜயா அந்த சேரை தட்டி விட்டுறாங்க. மீனா தடுமாறி கீழே விழுக போறாங்க. ஆனா கரெக்டா முத்து மீனாவை பிடிச்சிடறாரு. மீனா விழுகிற நேரத்துல 2-3 டப்பாவை தட்டி விட்டு தான் கீழே விழுகிறாங்க. அந்த டப்பால அந்த கோல மாவு, அரிசி மாவு எல்லாமே விஜயா மேல கொட்டுது. விஜயா கிட்டத்தட்ட பேய் மாதிரி இருக்காங்க. அதை பார்த்து முத்துவும் மீனாவும் சிரிப்பாங்க. விஜயாக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. மீனாவை தான் நல்லா திட்டுறாங்க. வெளியே வந்தா ஸ்ருதியும் விஜயாவை பார்த்து நல்லா கலாய்க்கிறாங்க. கடைசியா ஸ்ருதி என்ன பண்றாங்க, விஜயாவை அதே கெட்டப்ல சில போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. இந்த போட்டோஸ்லாம் இன்னைக்கு நான் ஸ்டேட்டஸா வைக்க போறேன்றாங்க. ஏதோ ஃபன்னுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைச்சா நிஜமாலுமே ஸ்ருதி விஜயாவை கிண்டல் பண்ணி அதெல்லாம் ஸ்டேட்டஸா வச்சிருப்பாங்க. அதை பார்த்த ரோகிணி விஜயாவை நல்லா ஏற்றி விடுறாங்க. ஆண்டி, அந்த ஸ்ருதி பண்ண காரியத்தை பாருங்க ஆண்டி, இதெல்லாம் பார்த்தா மற்றவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க, உங்களை ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கியிருக்கான்னு சொல்லி நல்லா ஏற்றி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் மீனாவாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி மீனாவை பற்றியும் போட்டு விடுறாங்க. விஜயாவுக்கு செம கடுப்பாகுது. இவளுக்கு 2 பேரோட ஆட்டமும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு, இன்னைக்கே இதுக்கு முடிவு கட்டுன்றாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, விஜயா ஸ்ருதியோட அம்மா சுதாட்ட பேசணும்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க. ரோகிணி, பார்வதி எல்லாருமே கூட தான் இருப்பாங்க. சுதா விஜயா பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன சம்பந்தி பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க, ஏதோ பெரிய குடும்பத்து பொண்ணு, கொஞ்சம் பொறுப்பா இருப்பான்னு பார்த்தா கொஞ்சம் கூட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா, உங்க பொண்ணோட நடவடிக்கைலாம் சுத்தமா சரியில்லைன்னு கோவப்படுறாங்க. அதெல்லாம் கேட்ட சுதா என்னாச்சு சம்பந்தின்னு விசாரிப்பாங்க. அப்போ ரோஹிணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஸ்ருதியோட ஸ்டேட்டஸை காட்டிட்டு ஸ்ருதி பேய் மாதிரி நடிச்சு பயமுத்துனது, எண்ணெயை கொட்டி கீழே விழுக வச்சது எல்லாத்தையும் சொல்றாங்க. கடைசியா ரோஹிணி சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் மீனா தான், மீனாவோட பேச்சை கேட்டு தான் ஸ்ருதி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா சுதா சொல்லுவாங்க, சம்பந்தி நீங்க வருத்தப்படாதீங்க, நான் ஸ்ருதிகிட்ட பேசுறேன், அவளை நான் கண்டிக்கிறேன்றாங்க. ஆனா விஜயா ஸ்ருதிகிட்டலாம் பேசி ஒன்றும் நடக்காது, நீங்க அந்த மீனாவை பார்த்து பேசுங்க, அவளை ஸ்ருதிகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்க சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஒன்று இப்படி நடக்கலாம், இல்லை சுதாவே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது அண்ணாமலை குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக மீனாட்ட போய் சண்டை போடுவாங்க. மீனா, நீ கெட்டது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியும் சேர்ந்து கெடுக்கிறியா, ஸ்ருதி இந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டா, நீ தான் தப்பா அவளுக்கு சொல்லி கொடுத்து இந்த வேலையெல்லாம் பார்க்க வைக்கிற, இதனால அவள் வாழ்க்கைக்கே பிரச்சனை வரும், தயவு செஞ்சு அவள்கிட்ட இருந்து விலகிருன்னு சொல்லி கோவப்படுவாங்க. கண்டபடி மீனாவை திட்டுவாங்க. இந்த விஷயம் முத்துக்கு தெரிய வரும். முத்து செம டென்ஷன் ஆயிடுவாரு. நேராக ஸ்ருதிட்ட தான் சண்டை போடுவாரு. பழகொல்ல, உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கு மீனா திட்டிருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்றாரு. ஸ்ருதியும் பதிலுக்கு, இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான் தப்பா எங்க அம்மாட்ட சொல்லி மீனா கூட சண்டை போட வச்சிருக்காங்கன்றாங்க. இப்படியே வாக்குவாதம் ஆயிட்டே இருக்கு. 2 குரூப்பும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து விஜயாவுக்கு கொண்டாட்டமா இருக்கு. நினைச்ச மாதிரியே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இந்த சீன்லாம் அடுத்த வாரம் எபிசோட்ல வரப்போகுதுங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நம்ம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.